நான் சொன்னா நம்புவீங்களா? கம்போடியால தண்ணிக்குள்ள லிங்கம்கள் இருக்குன்னு. ஆமா, கம்போடியால பினம் குலன்னு சொல்லப்படுற ஒரு மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஆற்று படுக்கையில ஆயிரக்கணக்கான லிங்கம்கள் சிற்பத்தை செதுக்க பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த மலைக்கு பழங்காலத்துல இருந்த ஒரிஜினல் பேர் தான் தெரியுமா? மகேந்திர பர்வதம், அதாவது சிவனோட மலை. அப்போ இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற லிங்கம்களுக்கு பழங்காலத்துல என்ன பேர் வச்சிருந்தாங்க தெரியுமா? சஹஸ்ர லிங்கம். ஆமா, அவங்க இத சஹஸ்ர லிங்கம்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனா இப்போ உண்மையில ஷாக் தர்ற விஷயம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து 3000 மைல் தூரத்துல இந்தியால இன்னொரு இடம் இருக்கு. அதுக்கும் பேரு சஹஸ்ர லிங்கா. இந்த இடம் கம்போடியால இருக்கிற சஹஸ்ர லிங்கம்க்கு அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி. இங்கேயும் ஆட்டு படுக்கையில நிறைய தண்ணிக்குள்ள லிங்கம்கள் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு பெயர் மகேந்திரகிரி. இதுக்கும் அர்த்தம் அதே சிவனோட மலை. 3500 மைல் தூரத்துல அதே பேரு, அதே மாதிரி தண்ணிக்குள்ள லிங்கம். இதெல்லாம் சும்மா கோஇன்சிடென்ஸா இல்ல பழங்கால ஸ்தபதிகள் இன்றைக்கு நம்ம பேசுற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணினாங்களா?